தக்காளி சட்னிங்க. இது ஒரு விதமாக தக்காளியை மட்டும் அரைச்சி சட்னி பண்ண போகிறோம். நாங்கள் நல்லா பெரிய தக்காளியாக 3 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுட்டேன், ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறைன்னு. அப்புறம் 3 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் சட்டியை வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும் நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்புங்க, கடுகுங்க தேவையான அளவுக்கு, நல்லா பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, வெங்காயத்தை நல்லா வெங்காயம் கட்டிட்டாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு மிளகாத்தூள் போடுறாங்க. நான் அளந்து தான் வச்சுருக்கிறேன். நமக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுறீங்க. வதக்கிட்டு போகிற அளவுக்கு வதக்கணுங்க, நல்லா வதக்கணும். அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி 1/2 டம்ளர் தண்ணியை தேவையான அளவுக்கு கழுவி ஊற்றி கொதிக்க விடலாம். நல்லா தக்காளி சட்னி தீயை குறைச்சி வச்சு நல்லா எண்ணெய் பக்கம் வந்தோன்னே ரெடிங்க தக்காளி சட்னி. உப்பு போட போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, சட்னி இந்த மாதிரி எண்ணெய் பக்கம் வந்தோடனே ரெடிங்க தக்காளி சட்னி.